Hi dear friends, welcome back to my channel Sharan Garden. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு புதிய தளிர்களும் வராது, புதிய பூக்களும் வராது. அப்போ நம்ம ஏன் இந்த இலைகள் தளிர்களும் வரல, பூக்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூபர் வாங்குறவங்க கிட்ட கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க, அதை ரீபாட் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த ரீபாட் பண்ணி டியூபரை கலெக்ட் பண்ணி புதுசாக பாட் பண்ணி வைக்கணும். இன்றைக்குள்ள வீடியோவில் தாமரை கிழங்குகளை எப்படி நம்ம டேமேஜ் ஆகாமல் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோட்டஸை பாருங்கள். இது ஆல்ரெடி பூக்கள் பூத்து முடிஞ்ச பிங்க் க்ளவுட் வெரைட்டி லோட்டஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். புதிய தளிர்களும் வரல, பூக்களும் இல்லை, இலைகளும் கரிஞ்சு போய் இருக்கு. இதெல்லாம் பூக்கள் பூத்து முடிச்ச அந்த தண்டுகள். இப்போ இதில் புதிய தளிர்களும் இல்லை, மொட்டுகளும் இல்லை. நம்ம இதை தான் இன்னைக்கு ரீபாட் பண்ணி டியூபர் எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் செய்ய வேண்டியது, இந்த காஞ்ச இலைகள் தண்டுகள் எல்லாத்தையும் நம்ம வெட்டி மாற்றணும். பிளேடு எடுங்க, பிளேடு. இந்த காஞ்ச இலை தண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி மாற்றணும். இதெல்லாம் பூக்கள் பூத்து முடிச்ச தண்டுகள். இது நம்ம இதில் கப்பி சுட்டிருந்தோம்ல, மீன் விட்டுருந்தோம்ல, கொசு முட்டை போட்டு புழு வராமல் இருக்கிறதுக்காக கப்பி சுட்டிருந்தோம். அது எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு மாற்றணும்.
இப்போது கப்பீஸ், இதில் என்னென்னா கப்பீஸ் இது ஃபுல்லாக நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இனி நம்ம இந்த டப்பில் இருக்க தண்ணி வந்து சரித்து கீழே விடணும். மீன் இருந்துச்சுன்னா அதையும் பிடிச்சி எடுத்துடணும். இன்னும் செத்து போயிடும். எப்படியும் 1-2 வேஸ்ட்டாக போகும். தண்ணி சரிச்சு விட்டாச்சு. இனி இந்த டப்பை நம்ம கமுத்தி போடணும். டப்பு மெதுவாக போடணும், ஏன்னா வெயிலே இந்த டப்பு இருக்கிறதுனால உடஞ்சிரும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதுல்ல, இதுதான் டியூபர். இனி நம்ம தண்ணி ஃபோர்ஸாக தண்ணி அடித்து விட்டு இந்த டியூபரை நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம கமத்தி போடாமல் டியூப் இந்த டப்புக்குள்ளே வச்சு எடுக்கலாம். ஆனால் வந்து சில நேரம் இந்த நோடில் இருந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம கமத்தி போட்டு எடுத்தாச்சுனாக்க உடையாது, அப்படியே அழகாக வந்துடும். இப்போ ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சுக்கிட்டோம்னா அது தொழி எல்லாம் போயிடும். டியூபர் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ இதை எடுத்தாச்சு. இனி இதிலேருந்து டியூபரை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். நிறைய டியூபர் இருக்கும், மெதுவாக எடுக்கணும். இதுதான் நம்ம நடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது மாதிரி நிறைய டியூபர் இருக்கும். எல்லாத்தையும் மெதுவாக பொறுமையாக கலெக்ட் பண்ணணும். சின்னதும் பெருசுமா நிறைய கிழங்கு இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணணும். ஒரு பெரிய டியூபர். இது ஒரு சின்ன டியூபர். ஒரு தடவை கூட நம்ம இந்த கிழங்குகளை கழுவி எடுத்துக்கலாம். இதுதான் டியூபர். சின்னதும் பெருசுமா இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல பெரிய டியூபர். எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம புதுசாக நடுறதுக்கு இந்த கிழங்குகளை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடு, இந்த ரீபாட்டிங் வந்து
புதுசாக தாமரை நடுறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த கிழங்குகளை தான் நம்ம இனி எடுத்து புதுசாக பாட் பண்ணி புதிய செடியாக வளர்க்கணும். அது மாதிரி இந்த கிழங்கு நம்ம எடுத்தோம்ல இந்த மண்ணை, அதே மண்ணை வந்து திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ் சாயில் மிக்ஸு சாயில் மீடியா போட்டு தான் நம்ம புதுசாக மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி நடணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கப்பீஸ் எல்லாம் பிடிச்சாச்சு.